பணத்தை எப்படி எளிமையாக சம்பாதிக்கிறது? இப்போ நான் சொல்கிற சீக்ரெட்டை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா பணம் வாழ்க்கையில் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். மழை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். வேணாம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போ பணம் தானே வேணும் வாழ்க்கையில். தேவைக்கு மீறி பணம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஆசை இருக்குன்னு தானே. அதுக்கு நான் சொல்கிற சூத்திரத்தை பயன்படுத்தினீங்கன்னா பணம் தங்குதடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பணம் சம்பாதிக்கணுங்கிற வார்த்தையை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? ஏதாவது மந்திரம் சொல்ல போகிறார் போல இருக்கு, ஏதாவது முத்திரை சொல்லுவார் போல தெரியுது, ஏதாவது தந்திர பரிகாரம் சொல்லுவார் போல தெரியுதுன்னு சொல்கிறீங்க. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன கேரக்டரில் மட்டும் மாற்றம் வந்துச்சு அப்படின்னா பணம் நீங்கள் தேடவே வேண்டாம், அது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூத்திரம். நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய யூனிக் பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஞ்சய தந்திரா ஒரு அற்புதமான ரகசியத்தை உள்ளடக்கிய சித்தர்கள் அருடைய மிக பழமையான ஒரு வித்தை தனஞ்சய தந்திரா வர்ற ஜூன் 21 பழனியில் நடக்க இருக்குது. உடல் பிணியாலும் உள்ள பிணியாலும் பிறவி பிணியாலும் வாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புத சூத்திரம். வரக்கூடிய ஜூன் 21 பழனியில் பயன்படுத்திக்கோங்க. இப்போ முதல்ல பணம் யாருக்கிட்ட சேரும், பணம் யாருக்கிட்ட வரும், தேடாட்டி கூட பரவாயில்ல, பணம் யாருக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கும். இப்போ நமக்கு இயல்பாக ஒரு குணம் இருக்கும். நமக்கு ஒரு 100 ரூபாய் வருது, இல்லை ஒரு 1000 ரூபாய் வருது, இல்லை ஒரு 5000 ரூபாய் வருது, ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்ம கைக்கு வருது. வந்த உடனே ஓகே 100 ரூபாய் வந்துருச்சு, ஒரு சந்தோஷம். 500 ரூபாய் வந்துருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சந்தோஷம். 1000 வந்துருச்சு, 5000 வந்துருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். கூடவே இன்னொரு குணம் வரும். நம்மளையும் மீறி இன்னொருத்தரை போய் பார்ப்போம். ஓ, அவனுக்கு மட்டும் 5 லட்சம் வந்துருச்சா, நம்மளை விட ஒருத்தனுக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னா, இல்லை நம்மளை மாதிரியே இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா இயல்பாகவே நமக்கு ஒரு பொறாமை குணம் ஒன்று வரும். இவனுக்கும் கிடைச்சிருச்சா, இவனுக்கெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு. ஒருவேளை அது நமக்கு கிடைச்சதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட இருக்கிற பணம், அதன் பேரில் வரக்கூடிய சந்தோஷம் ரெண்டுமே மறந்துடும். அவனுக்கு எப்படி கிடைச்சிதுங்கிற ஒரு பொறாமை மட்டும் அதிகமாயிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், இல்லை நம்ம எதிரி, இல்லை நம்ம நண்பன், இல்லை முகந்தெரியாத ஒருத்தர், அவருக்கு ஒரு லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருச்சு, இல்லை அவருக்கு ஒரு பதவி ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, இல்லை சம்பள உயர்வு கிடைச்சிருச்சு, ஏதோ ஒன்று அவருக்கு பணம் வந்துருச்சு. அப்படியே இருக்கிற வேலையை விட்டுட்டு இருந்த இடத்துலையே கடவுளை நினச்சி, அப்பா அந்த மனுஷனுக்கு பணம் கிடைச்சிருச்சு, அவன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்ப்பா, அவனுக்கு கொடுத்துட்டியப்பா, ரொம்ப சந்தோஷம், அவன் வாழ்க்கையில் இனிமேல் நிம்மதியாக இருக்கணும்ப்பா, யாராவது வாழ்த்திருப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். எவர் ஒருத்தருக்கு பிறருக்கு ஒரு பணம் கிடைக்குது, பிறருக்கு ஒரு புகழ் கிடைக்குது, பிறருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அந்த வினாடியே இறைவனுக்கு நன்றி சொல்லி அவன் வாழ்க்கையில் அது நிரந்தரமாக அவனுக்கு எப்பயுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், அவன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், இந்த பெரிய உதவியை செஞ்ச உனக்கு நன்றியப்பா, அவனை கைவிட்டுறாத, அவனை எப்பயுமே ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருந்தா அவனுக்கு என்ன கிடைத்ததோ அதை போல் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம செஞ்சதே இல்லை இது வரைக்கும். பணம் வரும்போது இருக்கிற சந்தோஷம் செலவு பண்ணும்போது இருக்கணும் தானே. பணம் செலவு பண்ணும்போது சந்தோஷமாக கொடுக்கணும் தானே. யாருக்கு கொடுத்தாலும் இது மாதிரி அவனுக்கு இன்னும் நிறையா போய் கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துற மனசு இருக்கா? அதுவும் இல்லை. எப்படி நம்மகிட்ட பணம் வரும்? பணம்ங்கிறது நீங்கள் நினைக்கிறது ஒரு பொருள், 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு இல்லை. பணம் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி. அது குவாலிட்டி யாருக்கிட்ட இருக்கோ அந்த குவாலிட்டி இருக்கிறவங்ககிட்ட தான் அது போய் ஆட் ஆகும். என்ன குவாலிட்டி? யாருக்கு ஒருத்தரை போற்ற தெரியுதோ, யாருக்கு ஒருத்தரை வாழ்த்த தெரியுதோ, யாருக்கு ஒருத்தருக்கு நன்மை நடக்கும்போது அதை நமக்கு நடந்த மாதிரியே நினச்சி சந்தோஷப்பட தெரியுதோ, அந்த குவாலிட்டிக்கு பேர் தான் பணம், செழிப்புன்னு பேர். அந்த குவாலிட்டி யார்கிட்ட வளருதோ அவங்ககிட்ட அது ஆட்டோமேட்டிக்காக வரும். எங்கேருந்து வருது, எப்படி வருதுலாம் கண்டுபிடிக்கவே முடியாது, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு 100 ரூபாய் தேவைப்படுதுன்னா அப்போ 100 ரூபாய் தானாக வரும். 100 கோடி தேவைப்படுதுன்னா அந்த 100 கோடி தானாக வரும். அதுதான் அதில் ஆச்சரியம். எப்போ எவ்வளவு வேணுமோ காலதாமதம் இல்லாமல் அப்போவே அது கிடைச்சிருக்கும். அதான் செழிப்புன்னு பேர். இப்போ எனக்கு இப்போ 100 ரூபாய் வேணும், ஆனால் 80 தான் கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் செழிப்பு இல்லை. எனக்கு 100 ரூபாய் தேவை, இப்போ அந்த 100ங்கிறது கரெக்டாக கிடைச்சிருச்சு, இல்லை 100க்கு மேலே 10 ரூபாய் சேர்த்து 110 கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் செழிப்புன்னு அர்த்தம். எனக்கு எப்போ வேணாலும் பணம் தேவைப்படலாம், எவ்வளோ வேணாலும் தேவைப்படலாம், தேவைப்படுற நேரம் பணம் வருதுன்னா அதுக்கு பேர் தான் செழிப்புன்னு அர்த்தம்.
நமக்கு அது நடக்குதான்னு பாருங்க. ஒன்று நம்ம நினைச்சதை விட கம்மியாக இருக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இதுதான் நம்ம லைஃப்பில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? குறை உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அந்த குவாலிட்டியை உங்ககிட்ட இன்னும் வளர்த்துக்கலைன்னு அர்த்தம். பணத்தை எல்லாம் பணத்தை மேலே ஆசைப்படக்கூடாதுங்க. காதல் வரணும் பணம் மேலே. பணத்தை அப்படியே கொஞ்சணும், கொண்டாடணும். 100 ரூபாய் கிடைச்சோடனே அதுக்கு முத்தம் கொடுத்து அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்லணும். நம்ம பக்கத்தில் இருக்க ஒருத்தருக்கு 200 ரூபா கிடைச்ச உடனே நமக்கு 100 ரூபாய் கிடைச்ச மாதிரியே 2 பங்கு சந்தோஷம் நமக்கு வரணும். அடேங்கப்பா, ஓ ராமசாமி உனக்கும் கிடைச்சிருச்சா, அப்பா பகவானுக்கு உண்மையிலே கருணையான, உனக்கு கிடைச்சிருச்சா, இன்னும் நிறைய கிடைக்குவியா, கவலைப்படாதையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆழ் மனசுலேருந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு குணம் வெளிப்படுதுன்னா உங்ககிட்டையும் பணம் சேரும். இதுதான் பணத்தினுடைய ஆச்சரியமான ஒரு குணமே. அதே மாதிரி வரும்போது நாம சந்தோஷப்படுறோம்னா கொடுக்கும்போது அதை விட சந்தோஷப்படணும். ஆஹா, இது இன்னைக்கு ஒருத்தருக்கு போய் பணம் நம்ம கிட்ட இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு போய் சேருது, அவனும் வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். ஒரு கீரைக்கார அம்மாட்ட போய் 10 ரூபாய் கீரை கட்டு, 7 ரூபாய்க்கு தருவியா, 8 ரூபாய்க்கு தருவியான்னு கேட்குறீங்க இல்லையா? அந்த 10 ரூபாய் கொடுக்கும்போது உங்க மனசுல என்ன நினைக்கணும் தெரியுமா? நம்ம மூலமா அந்த அம்மாவுக்கு ஒரு பிஸ்னஸ், நம்ம பணமும் அந்த அம்மாவோட வாழ்க்கையில உதவியா இருக்க போகுது. சூப்பர். இது மாதிரி நிறைய பேர் அந்த அம்மாட்ட வாங்கி அந்த அம்மாவை பெரிய லெவலில் வளர்த்து விடணுமாப்பா. இந்த அம்மா ஒரு ஷெட்டு போட்டு வெயில் படாமல் அந்த கீரையை விற்கிற அளவுக்கு டெவலப் ஆகணும், நிறைய பேர் அப்படின்னு வாழ்த்தி அந்த 10 ரூபாய் கொடுக்கணும். கொடுக்கும்போதே அழுது புலம்பி 10 ரூபாய் 7 ரூபாய்க்கு தருவியா, 8 ரூபாய்க்கு தருவியா. ஒரு நாள் அந்த அம்மாவை வாழ்த்தி, அம்மா இந்தாங்கம்மா, இது மாதிரி நிறைய உங்களுக்கு கையில் சேரட்டும், நல்லா இருங்கம்மா சொல்லி கொடுத்துருப்போம்மா. எவர் ஒருவருக்கு பணத்தை நம்மகிட்ட இருந்து வெளியில போறப்பையும் வாழ்த்தக்கூடிய மனசு வருதோ அவங்களாம் ஜெயிப்பாங்க. இதெல்லாம் இல்லாதனால தான் சொல்லுவீங்க நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தை, என்கிட்ட வாங்கிட்டு போய் ஏமாத்திட்டான், நான் நிறைய ஏமாந்துட்டேன், கடன்காரன் வட்டி கொடுத்தே ஓஞ்சிட்டேன். ஏன் வட்டி கொடுத்தீங்க, ஏன் ஏமாந்தீங்க? உங்ககிட்ட அந்த குவாலிட்டி இல்லாததுனால. ஆனால் அந்த குவாலிட்டி வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஏமாறவும் மாட்டீங்க, அந்த பணம் உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கவும் செய்யாது. செழிப்பான வாழ்க்கை, செழிப்பான மனநிலை. வரும்போதும் வாழ்த்துங்க, கொடுக்கும்போதும் வாழ்த்துங்க. எப்பயுமே பணத்தை காதலிக்கணும், செழிப்பை காதலிக்கணும். தனக்கு நடந்ததை விட பிறருக்கு நடந்ததை அதிகமாக கொண்டாடக்கூடிய மனநிலை இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பரவாயில்ல, வாழ்க்கை பூரா அந்த மனவேதனையோட பணத்துக்காக சிரமப்பட்டே வாழுங்க. யாருக்கு இப்போ பிரச்சனை இல்லையே? இது நல்ல விஷயமா இருக்கே, கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே. ஃபாலோ பண்ணுங்க. நாளையிலேருந்து மன ரீதியாக வாழ்க்கை ரீதியாக ஒரு நல்ல செழிப்பான ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. 2ல் எது வேணும் பிக் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. இதை எடுத்தால் இதுக்கு தகுந்த மாதிரி மனநிலை வாழ்க்கை, இதை எடுத்தால் இதுக்கு தகுந்த மாதிரி மனநிலை வாழ்க்கை. எதை நாம் எடுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ரிசல்ட்டாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. குருவே சரணம்.